ஹாய் ஹலோ நண்பா, இது என்னுடைய புதிய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்கேன். முழுசா கேளுங்க, நல்லா இருக்கும். நான் உங்க பொன்னேன். பெண் பார்க்க வந்த நாள். நான் அவளை பார்த்து சம்மதம் சொல்லல. உங்களை பார்த்துதான் சொன்னேன். அதற்கு குமுதா அப்படியா? ஆமா என்றா. நீங்க அவ்வளோ அழகு அத்த, சும்மா சொல்லணும்னா அன்னைக்கு மகாவை விட நீங்கதான் அழகா இருந்தீங்க குமுதா. மாப்பிள்ளை என்ன வார்த்தை இது, சும்மா இருங்க. அவன்ட்ட நிஜமாதான் சொல்றேன். இப்ப கூட நீங்க கல்யாணம் ஆகாம இருந்தா உங்க பொண்ணை விட்டுட்டு உங்க பின்னால வந்துடுவேன். அதற்கு குமுதா, ஐயோ, இது என்ன இப்படி பேச்சு போகுது? அவனே, நிஜமாதான் சொல்றேன் அத்த, நீங்க அவ்வளோ அழகு குமுதா. மாப்பிள்ள சும்மா இருங்க, வெட்கமா இருக்கு. அவன் விடாது. அவள் அழகை வர்ணிக்க அவள் இப்படி பேசுனீங்கன்னா வச்சிடுவேன் என்றாள். மீண்டும் அமைதியாக வேற விஷயங்களை பேசினான். இப்படி அவர்கள் பேச்சு தினம் தினம் செல்லவள் அழகை பற்றி பேசும் நேரம் முதலில் கொஞ்சம் ரசித்து கேட்க துவங்கினாள் குமுதா. ஆனால் அது எப்போது எல்லை தாண்டும் இடம் நோக்கி செல்கிறதோ அப்போது அதற்கு தடை போடுவாள். குமுதாவுக்கும் அந்த நக்கல் பேச்சும் அவளை அந்த வயதில் வெட்கப்பட வாய்த்த கிண்டல்களும் பிடித்திருந்தது. மாதங்கள் ஓட ஒரு நாள் இரவு அவள் போன் செய்ய லேடானது. 12 மணி அளவில் போன் வர, அவன், என்ன அத்த ரொம்ப பிஸியா? மாமாவோட மாமியார். அட, நீங்க வேற மாப்பிள்ளை, கடுப்பு ஏத்தாதீங்க. அவருக்கு துணி மடிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில ஊருக்கு போறாரு. அவன் எங்க போறாரு? மாமா மாமியார் அவர் நண்பரோட மகன் கல்யாணத்துக்கு போறாரு. வர 2 நாள் ஆகும். அவன், அப்போ அத்த தனியா இருப்பீங்களா? நான் வேணாம், துணைக்கு வரவா? மாமியார், நீங்க போன்லயே ரொம்ப கிண்டல் பண்றீங்க. மாப்பிள்ள நேர்ல எப்படி சும்மா இருப்பீங்க? வேணாம், வேணும்னா மகாவையும் அழைச்சிட்டு வாங்க. அவ எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டாள்? அவன், அதெல்லாம் ஒன்னும் இல்லை, நாளைக்கு காலையில வரேன். மாமியார் வந்தா சும்மா இருப்பீங்கன்னா வாங்க, அவன் பார்க்கலாம் என்று போனை வைத்தான். மறுநாள் எப்படி எல்லாம் இருக்கும் என்ற எண்ணங்கள் மனதில் ஓட அப்படியே கண்களை மூடினான். மறுநாள் காலை 9 மணிக்கே சென்று மாமியார் வீட்டின் காலின் பெல்லை அடித்தான். கதவை திறந்த குமுதா லேசான கொட்டாவை விட்டுக்கொண்டே, என்ன சாப்பிடுறீங்க? காப்பியா, டீயா? அவன், டீ கொடுங்க. சரி என்று சமையலறையை நோக்கி நடந்தவளை நோட்டம் விட்டான். அவளையே பார்த்தான் சங்கர். அவன் ஏற்கனவே கையில் ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வாங்கி வந்திருந்தான். அதை எடுத்துக்கொண்டு நேரே சமையல் அறைக்குள் நுழைந்தான். அங்கே பொங்கும் பாலை ஊதி அடக்கிக் கொண்டிருந்தாள் குமுதா. அவனை பார்த்ததும் அவள், நீங்க போய் உட்காருங்கள் மாப்பிள்ள, நான் எடுத்துட்டு வரேன். அவன், இல்லைங்க அத்த, கறி எடுத்துட்டு வந்தேன், அதை கொடுக்கத்தான் வந்தேன் என்று நீட்டினான். அவள், என்ன கறி? எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்க, சமைச்சிரேன். அவன், ஆட்டை குழம்பு வச்சிருங்க, கோழியை வறுத்துருங்க. அவள், அப்படியே செஞ்சிரேன் என்று புன்னகைத்தாள். அவனும் வைத்துவிட்டு மீண்டும் ஹாலில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரத்தில டீயோடு வந்த குமுதா அதை அவனுக்கு கொடுத்து எதிரே அமர்ந்து அவளும் டீயை பருக இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டே நேரம் போனது. 10 மணி இருக்கும். அவள் போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தால் அவள் மகளின் அழைப்பு. அவள், உங்க பொண்டாட்டிதான் பண்றா. அவன், அதுக்கு என்ன அம்மா, மகள் என்ன பேசிக்கணுமோ பேசிக்கோங்க. நீங்க இங்க வந்தது அவளுக்கு தெரியுமா என்ன? அவன், ஏன் சொல்லி வந்தாதான் நீங்க வீட்டுக்குள்ள விடுவீங்களா? அவ, ஐயோ அப்படி இல்ல, இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லவா வேணாமா? அவன், உங்க இஷ்டம். எங்க? அவள் போனை எடுத்து பேசினாள். பொதுவாக அம்மா மகள் பேச்சு போக சங்கர் குமுதாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த போன் பேச்சு நீண்டு கொண்டே போக அவன் அவளை நோட்டம் விடுவதை நன்கு அறிந்த குமுதா பேசிக்கொண்டே இருக்க எதிரே அமர்ந்திருந்த சங்கர் எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான். அவனை லேசாக முறைத்து புருவங்களை சுருக்கி பார்த்தாள். அவள், மகா, நான் உன்கிட்ட பிறகு பேசுறேன். இங்க ஒரு பூனை தொல்லை. மகா பூனையா? நம்ம வீட்ல ஏதுமே பூனை? அவள் புதுசா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க பூனை ரொம்ப சேட்டை பண்ணுது. நான் பிறகு பேசுறேன் அப்படின்று பூனை வைக்க அவனோ கண்டுகொள்ளாமல் இருந்தான். அவள், மாப்பிள்ளை என்ன பண்றீங்க? அவன் பார்த்தா தெரியலையா? அத்தவள், தெரியுது.
கையை எடுங்க என்று தட்டிவிட்டாள். அவன் ஏன் உங்களுக்கு ஆசை இல்லையா? அவள் ஆசை இருக்கு இல்லை. ஆனால் இது தப்பாச்சு என் மகளோட கணவன் நீங்க எப்படி என்னோட அவன்? உங்க மகளை விட நீங்கதான் அழகா இருக்கீங்க. அதுபோக எனக்கு நீங்க என்ன அவ்வளவு பிடிக்கும்? அவள் அதுக்கு கொன்னு என்ன அப்படின்னு நினைச்சீங்களா? கூப்பிட்டதும் படுக்க வர நான் என்ன விபச்சாரியா? நான் அப்படி நினைக்கலையே. அப்படி நான் நினைச்சா உங்க பொண்ணு பண்ணதுக்கு அப்போவே உங்களை அதை காரணமா வச்சு கூப்பிட்டு இருக்க மாட்டேனா? அவள் மாம் நல்லா பேசுங்க மேல கைய வச்சதுக்கு கன்னத்துல பாலாறுன்னு வைக்கணும் போல இருக்கு. ஆனா முடியல. அவன் ஏன் இன்னும் கை வைக்கணும்னு தோணுதா என்ன? அவள் ரொம்ப மோசமா பேசுறீங்க மாப்பிள்ளை. பல பெண்களோட இப்படி பேச்சு இருக்கும் போலயே. அவன் உங்க பொண்ணைத்த தவிர நான் தொடர வேற பெண் நீங்க மட்டும்தான். அவள் என் வயசு என்ன போய் ஆசைப்படுறீங்களே. நல்லவா இருக்கு அவன். உங்களுக்கு என்ன அத்த செம்ம அழகு நீளமான கருத்தை முடி. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவள் ஐயோ விடுங்க நான் போய் சமைக்கிறேன் என்று எழுந்து சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் செல்வதைக் கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான். ஆனால் வெகுநேரம் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. சற்று நேரம் கழித்து மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றான். உள்ளே சென்றவன் அவள் அருகே நின்றான். கோமுதா என்ன மாப்பிள்ளை குட்டி போட்ட பூனே மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க. சமைக்க விடுங்க. அவன் அங்க இருக்க முடியல அத்த. குமுதா ஏன் இருக்க முடியல? அதெல்லாம் முடியும் போய் உட்காருங்க. அவன் முடிஞ்சா நான் ஏன் இங்க வர போறேன்? இவன் செய்வதை அவளுக்கு பிடித்து அவள் கையில் இருந்த கத்தியை கீழே வைக்க அந்த சமையல் திண்டை இருக்க பிடித்தாள். அவன் ஆரம்பிக்கும் முன்பே கிச்சனில் கஞ்சியை கீழே கொட்டினாள் குமுதா. அதை பார்த்து அவள் ஐயோ எல்லாத்தையும் கீழையா படிப்பீங்க? இப்போ நான் குளிக்க வேண்டியதா ஆயிடும் போலையே என்று சென்றவள் நேரே பாத்ரூம் சென்று கழுவி எடுத்தாள். வெளியே வந்தவள் கிச்சன் தரையை மா போட்டி எடுத்தாள். அந்நேரம் அமைதியாக மீண்டும் ஹாலில் அமர்ந்திருந்த அவன் அவள் சமையல் அறைக்குள் மீண்டும் செல்வதை பார்த்தான். ஒரு 20 நிமிடம் அப்படியே இருக்க சமையல் அறையிலிருந்து குமுதா வெளியே வந்தாள். மாமியார் ஏன் மாப்பிள்ளை அவ்வளவுதானா? என்ன உங்களை என்னவோ நினைச்சேன். உங்க வேலை முடிஞ்சதும் அமைதியா வந்துடுங்க. அவன் அப்படி இல்ல அத்த. நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு? மாமியார் என்ன நினைப்பேன்? ஏதும் நினைக்காமதான் சும்மா நின்னேனா? கடைசியில எனக்கு திருப்தி ஆச்சா இல்லையான்னு கேட்க கூடல நீங்க. அவன் அப்படி இல்லாத்த என்று எழுந்தவள் பக்கம் செல்ல அவள் கண்டுகொள்ளாமல் சமையலறை சென்றாள். பின்னாலே சென்றவன் அவளை தாஜா செய்ய முயல புது பொண்டாட்டியைப் போல விஞ்சினாள் குமுதா. அந்த 52 வயதிலும் அவளின் கோபத்தில் ஓரழகும் இருந்தது. மன்னிச்சிடுங்க அத்தை என்று அவள் காலில் விழுந்தான். நெடுங்கிடையாக அவள் காலில் விழ அவள் ஐயோ மாப்பிள்ள என்ன பண்றீங்க? எழுந்திருங்க என்றாள். அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. அப்போதான் எழுந்திருப்பேன். அவள் ஐயோ எழுந்திருங்க மன்னிச்சிட்டேன். ஆனாலும் அவன் எழுந்திருக்கவில்லை. அந்த கிச்சனில் வைத்து திகட்ட திகட்ட அவளுக்கான சந்தோஷத்தை கொடுத்தான். ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி பாய், நாளைக்கு பேசலாம்.